நான் ஞானலட்சுமி TCS. இன்றைய செய்தி. அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படும் அதிமுக பாஜக ஆதரவாளர்கள். தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர்கள் அதிருப்தி. தாவேகா ஆட்சியில் அதிமுக பாஜக ஆதரவாளர்களுக்கு அரசு வழக்கறிஞர்கள் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தாவேகா வழக்கறிஞர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை சேர்த்து தலைமை வழக்கறிஞர், அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்கள், அரசு பிளீடர், அரசு சிறப்பு வழக்கறிஞர்கள், கூடுதல் அரசு வழக்கறிஞர்கள், சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள், உரிமையியல், குற்றவியல் அரசு வழக்கறிஞர்கள் என 180 அரசு வழக்கறிஞர் பதவிகள் உள்ளன. இப்பதவிகளில் ஆளும் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் நியமிப்பது வழக்கம். திமுக ஆட்சியின் போது அரசு வழக்கறிஞர்களாக இருந்தோர் தாவேகா ஆட்சிக்கு வந்ததும் பதவி விலகினர். இந்நிலையில் தலைமை அரசு வழக்கறிஞர்களாக விஜய் நாராயணன், அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் சத்யர், கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்களாக PV பாலசுப்ரமணியம், T கௌதமன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அதிமுக பாஜக ஆதரவாளர்கள் ஆவர். இவர்களில் விஜய் நாராயணன் அதிமுக ஆட்சியில் 2017 முதல் 2021 வரை தலைமை அரசு வழக்கறிஞர்களாக இருந்தார். பாலசுப்ரமணியம், கௌதமன் ஆகியோர் அதிமுக ஆட்சியில் கூடுதல் அட்வொகேட் ஜெனரல்களாக இருந்தனர். அதிமுக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களாக இருந்தவர்களை தாவேகா ஆட்சியிலும் அரசு வழக்கறிஞர்களாக நியமித்தது தாவேகா வழக்கறிஞர்களுக்கிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தாவேகா வழக்கறிஞர்கள் கூறியதாவது: விஜய் கட்சி தொடங்கி 3 மாநாடுகள் வரை பிரச்சனை இல்லாமல் போனது. கரூர் மாநாட்டில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தால் விஜயை அனைவரும் கைவிட்டனர். அப்போது விஜய்க்கு பக்கபலமாக இருந்து அவரை பாதுகாத்தது தாவேகா வழக்கறிஞர் அணிதான். கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்த 217 தாவேகாவினர் திமுக ஆட்சியில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். 5328 தாவேகாவினர் கைது செய்யப்பட்டனர். தாவேகா வழக்கறிஞர் அணி தமிழகம் முழுவதும் பயணம் செய்து கைதாகி இருந்த கட்சியினர் ஜாமீனில் வர உதவியது. இவ்வாறு தாவேகாவுக்காக பணியாற்றிய வழக்கறிஞர்களுக்கு உரிய பதவிகள் வழங்காமல் ஆட்சிக்கு வந்ததும் நீதித்துறையை சேர்ந்த சிலரின் பரிந்துரையை ஏற்று அதிமுக பாஜக ஆதரவாளர்களுக்கு பதவி வழங்குவது நல்லதல்ல. எனவே அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலையிட்டு கட்சிக்காக உழைத்த வழக்கறிஞர்களுக்கு உரிய பதவிகளை வழங்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் கூறினர். நன்றி.